கொளத்தூர் பகுதியில் ஆட்டோ டிரைவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் சென்ற பொழுது இருசக்கர வாகனம் ஓட்டியவருக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் ஏற்பட்ட வாய் தகராறு. இருசக்கர வாகனத்தில் வந்தவர் தாக்கியதில் ஆட்டோ டிரைவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் செல்வம். இவர் சென்னை பெரம்பூர் அகரம் பகுதியில் உள்ள ஆட்டோ நிறுத்தத்தில் ஆட்டோ ஓட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர் இன்று சென்னை கொளத்தூர் அகரம் SRB கோவில் தெருவில் ஆட்டோவில் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் அப்பகுதியில் வசித்து வரும் பிரான்ஸ் நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஆங்கிலேய இந்தியன்ஸ் ரிக்கார்டோ என்பவர் தன்னுடைய குழந்தையை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது செல்வத்தின் ஆட்டோ நடுசாலையில் நின்றதாகவும் வாகனங்கள் செல்ல இடையூறாக இருந்ததாகவும் கூறி ரிக்கார்டோ செல்வத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது இருவருக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தில் திடீரென இருசக்கர வாகனத்தில் இருந்த ரிக்கார்டோ செல்வத்தை கைகளால் நெஞ்சில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்த செல்வத்தை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அப்பொழுது செல்வத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறியதை அடுத்து ரிக்கார்டோ மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் ரிக்கார்டோ பிரான்ஸ் நாட்டில் பணிபுரிவதாகவும் அந்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் தற்காலிகமாக சென்னையில் குடியேறி உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது.